நீங்கள் டைரக்ட் பண்ண போகிற படம் யாருடைய பாணி படமாக இருக்கும்? ஹானஸ்ட்டாக என்னென்னா யாரோட பாணியாகவும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு தான் நான் ஜென்யூனாக ட்ரை பண்ணுறது. ஏன்னா நான் சினிமாட்டோகிராஃபி பண்ணும் போதே என்னென்னா ஐ நெவர் டேக் ரெஃபரன்ஸ். இந்த படம் மாதிரி பண்ணலாம், அந்த படம் மாதிரி பண்ணலாம், இன்ஸ்பிரேஷன் ஜெராக்ஸ் பிளாப்லா அந்த விஷயங்கள்லாம் இல்லாமல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான். பட் இட் வில் பி அ வெரி கலர்ஃபுல் ஃபிலிம் வித் அ வெரி ஸ்ட்ராங் கண்டென்ட். அந்த கண்டென்ட்டே என்னென்னா அந்த பவுண்ட் ஸ்கிரிப்ட் இப்படி வச்சுட்டு ஒரு 4 பேர் இப்படி சுற்றி உக்காந்தா ஒவ்வொருத்தருக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ மாதிரி தெரியும். ஒரு யங்ஸ்டர் பார்த்தா இப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த படத்தில் இருக்குது, இன்னொருத்தர் மிடில் ஏஜ் பார்த்தா அப்படி இருக்குது, 60 வயசு மேலே பார்த்தாலும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. அப்படிங்கிற மாதிரி அந்த ரைட்டிங் வந்து பண்ணியிருக்கு. நிறைய ஒளிப்பதிவாளர்கள் வந்து டைரெக்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஒளிப்பதிவில் கேரி ஆகிடுவாங்க. அது உங்களுக்கு தெரியும், இது அழகாக இருக்கும்ல, இது எப்படி இருக்கணும். பட் இன்ஃப்ளூயன்ஸ் தான். பட் நான் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறதுன்னா சார், ரைட்டிங்கோட ஹார்ட் என்னங்கிறது ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதியெல்லாம் கை ஓட்டுறது, கால் ஓட்டுறது, முடி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அடுத்தது பண்ணுறது. அந்த ஹார்ட் மட்டும் எடுத்து இப்படி பார்த்தா ஸ்ட்ராங்காக இருக்கா. இது வந்து சார் சொல்லி கொடுத்த விஷயந்தான். எக்ஸாம்பிள் என்னென்னா, ராவணன் ஒர்க் பண்ணும்போது ப்ளூபெரி ஃபோனில் ஹிண்ட்டு நிறையா வச்சுருந்தார். அந்த ஹிண்ட்டை வந்து இஸ் இட் லைக் யூஆர் ஷூட்டிங் வெரி லெஸ் டுடே, யூ கோ டு த கேரவன் ஒரு ஜெனரேட்டர் வேன் அண்ட் ரைட் டவுன் திஸ் அப்படின்னார். பார்த்தா ஒரு லைன் மட்டும் சொல்கிறேன், ஏ ஃப்ராக் ஜம்ப்ட் அவுட் ஆஃப் அ மிலிட்ரி ஷூ. ஒன்றுமே புரியல எனக்கு. நான் அங்கே ஷூட்டிங் போய்ட்டுருக்கேன், நான் இங்கே இதை எழுதிட்டுருக்கேன், ஃப்ராக் ஜம்ப்ட் அவுட் ஆஃப் மிலிட்ரி ஷூ அப்படின்னு. சரி இதெல்லாம் என்ன சார், யூ வில் நோ அப்படின்னு சொல்லி அப்புறமா அதை பார்த்தா இனம் படம் அவர் டைரக்ட் பண்ண படத்தோட ஸ்கிரிப்டில் அது இருக்குது. ஸோ தென் அதெல்லாம் லேர்னிங் என்னென்னா, இது ஹார்ட்டா இல்லை கையா காலா ஒன்றுமே புரியாத மாதிரி ஹிண்ட் எடுத்து வச்சுருக்காருங்கும் போது தென் ஐ தாட் லைக் ஸ்கிரிப்ட் பண்ணுறோன்னா முதல்ல ஹார்ட்டை வச்சிடணும், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பண்ணணும். ஏன்னா மற்றது எல்லாமே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். இப்போ நிறைய படங்கள் பார்க்கும்போது கிமிக்காக அப்படியே ஓட வச்சிடலாமா அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அந்த பவுண்ட் ஸ்கிரிப்டோ சினாப்சிஸை படிக்கும் போதே அது ஸ்ட்ராங்காக இருந்தால் மீதி 24 டிபார்ட்மெண்ட்டும் போனஸ் தான் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பண்ணிகிட்ருக்கு சார் ஆக்சுவலாக.